வெல்கம் டு ஆப்ஷன் ட்ரிக்கி அச்சீவர்ஸ். இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 17/2/2022. இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் அபவுட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. நம்மளுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி காலையில் ஓப்பன் ஆகிடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலில் இருக்குது. நம்மளுடைய இந்த இந்தியன் மார்க்கெட் க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ அமெரிக்கன் மார்க்கெட் ஃபுல்லாக நியூட்ரலில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஜப்பான் மார்க்கெட் பார்ப்போம். ஜப்பான் மார்க்கெட் வந்து நிக்கி 225 வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நியூட்ரலாக தான் இருக்குது. சரிங்களா, ஜப்பான் மார்க்கெட் டோட்டலாக நியூட்ரலாக இருக்குது. அதே மாதிரி சைனா மார்க்கெட் நியூட்ரலாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வந்து ரேஞ்சுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சார்ட்டுக்கு போய் பார்ப்போம். சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிங்கப்பூர் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா காலைல ஓப்பன் ஆகிடுச்சு. இது நம்மளுக்கு மந்த்லி பிஇபி கீழே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் மார்க்கெட்டுக்குள்ளே ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி இருக்குது. ஒன்று இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு, இந்த ஹை லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு. ஓகேங்களா, அப்படிங்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட் இந்த கேண்டிலோட ரேஞ்ச் பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் என்னன்னு தெரியும். சரிங்களா, மார்க்கெட் ஒன்று பிஇபி கிட்ட போயிட்டு இதோட ஹையை பிரேக் பண்ணுற மாதிரி காட்டும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த லோவாக பிரேக் பண்ணி காட்டுற மாதிரி காட்டும். எனக்கு என்னென்னா இந்த பிஇபி பிரேக் பண்ணுற மாதிரி காட்டிட்டு மார்க்கெட் ஃபைனலாக இந்த லோவாக பிரேக் பண்ணி கீழே வந்துடும் நான் நினைக்கிறேன். சரிங்களா, டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெண்ட், அதுவும் இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி வேறு. இன்றைக்கி ஜாக்பாட் கிடைக்கும் கண்டிப்பாக. சரிங்களா, ஆஃப்டர்நூனுக்கு மேலேயோ இல்லை மார்னிங்கோ அந்த டைமில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நிஃப்டி சிங்கப்பூர் நிஃப்டி வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஆகும். பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா செல் ட்ரெண்டு தான் வருது. இப்போ நம்மளுக்கு வந்து இது பிஇபிக்கு மேலே சஸ்டெயின் ஆகி நின்றானா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பை ட்ரெண்ட் ஆகும். ஆனால் மார்க்கெட் திரும்பி பிஇபி கீழே தான் சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு போக தான் வாய்ப்பு. ஆனால் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி சிங்கப்பூர் நிஃப்டி ரேஞ்சாக இருக்கனால பேங்க் நிஃப்டி ரேஞ்சுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டியில் வந்து வீக்லியில் பார்ப்போம். வீக்லி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் செல் ட்ரெண்ட் தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் செல் ட்ரெண்டு தான் மெயின்டைன் பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேஞ்ச் மார்க்கெட் தான். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் பார்த்துடலாம். கான்செப்ட் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் லைன் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பிஇபி, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் R1, இது R2, இது வந்து சப்போர்ட் S1 அண்ட் S2. ஓகேங்களா, இப்போ இந்த 5 லைனுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் என்னென்னா நம்மளுக்கு வந்து ரேஞ்சாக தான் இருக்கும். எப்போ இந்த 5 லைன் விட்டு ஒன்று கீழேயோ மேலேயோ பிரேக் அவுட் நடந்து சஸ்டெயின் ஆகிறோன்னா அப்போ ஒன் சைட் மார்க்கெட்டாக போகும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இந்த பிஇபிங்கிறத வந்து 3 விதமாக போடுவேன். மந்த்லி ஒன்று, வீக்லி ஒன்று, அப்புறம் டே ட்ரேடிங் ஒன்று. இப்போ மந்த்லி வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, டே ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ட்ரி போகிறக்காக யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, இப்போ இது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில், யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் லெவல்ஸ் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் கொடுத்துருவோம். ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 weeks முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சீசன் டைம் ஃப்ரேம், அதாவது மார்னிங் 6 ஈவினிங் 6 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த இது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். சரிங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறது. சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என் யூடியூப் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.